தொடர்பை விட அதிக அன்பை அள்ளி தரக்கூடியது கணவன் மனைவிக்கு மத்தியில் உள்ள அன்புதான். அதற்கு நிகர் நீங்கள் இன்னொன்றை பார்க்க முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். நமக்கு இருக்கிறது ஒரு மனைவி தான். ஆனா அந்த ஒரு மனைவிட்ட கூட நம்மளால ஒழுங்கா நினைச்ச முடியல, இருக்க முடியல. ஒண்ணு நம்ம பிரச்சனையா இருக்கும், இல்லாட்டா அவங்க பிரச்சனையா இருக்கும். ஆனா பிரச்சனைய மிக எளிதாக சரி பண்ண முடியும் என்றாலும் அந்த எளித நாமளே சில சமயம் கடுமையாக. குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை இருக்கிறவங்க இந்த ஹதீஸ மட்டும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து யோசித்து பார்த்தாங்கன்னா அல்லாஹ். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அன்னலாருடைய அன்பை பெறுகின்ற வேலைகளை மட்டும்தான் தொடர்ந்து செய்தார்கள். என்னை ஈமான் கொண்ட என்னுடைய தோழர்களில் சஹாபாக்களில் எனக்கு ஆக பிரியமானவர் என் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. நீங்க ஹதியா கொடுக்கறதா இருந்தா, அன்பளிப்பு தர்றதா இருந்தா, நான் எந்த வீட்டுல இருந்தாலும் கொடுங்க. ஆயிஷாவின் வீடு வரட்டும் அப்படின்னு நீங்க எடுத்து வைக்காதீங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என் அன்பை எப்படி பெறுகிறார், அல்லாஹ்வுடைய அன்பை எப்படி பெறுகிறார், ஜிப்ரீலுடைய அன்பை எப்படி பெறுகிறார், மக்களின் அன்பை எப்படி பெற்றிருக்கிறார் அப்படிங்கறத நீங்க கற்றுக்கொள்ளுங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மீது வைத்திருந்த அன்பிற்கும் மற்ற மனைவிமார் வைத்திருந்த அன்புக்கும் ஏற்றதாக இருந்துச்சு. எனவே இதுதான் ரவுலா ஷரீஃப். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீடுதான் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையான ரவுலா ஷரீஃப். நாம் ஒவ்வொரு நாளும் ஆசைப்பட்டு கேட்கின்ற, தவம் செய்து ஆசைப்படுகின்ற அந்த ஜியாரத் அப்படிங்கிறது அவங்க வீட்டுலதான் ஏற்பட்டிருக்கிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அண்ணலாருடைய அன்பை, அண்ணலார் ஆயிஷாவை எப்படி நேசித்தார்கள் அப்படிங்கிற விஷயம் வரும்போது, இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவங்க ஒரு அவமானமான காரியத்தை நிச்சயமாக கனவில் கூட நாட மாட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மீது அவதூறு சொல்லப்பட்ட பொழுது அல்லாஹ்வே பேசினார். அல்லாஹ் அக்பர். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா வ நபியினா மௌலானா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அத்பாஇஹி அஜ்மஈன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவின் மகத்தான பெரும் கருணையினால் மிக உயர்வான தஃப்சீருடைய வகுப்பில் அமர்ந்துள்ளோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நல்ல நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய சலாமை காணிக்கையாக்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது சொல்லப்பட்ட அவதூறான விஷயம் என்பது இட்டுக்கட்டப்பட்ட பொய் என்பது வெட்ட வெளிச்சமான ஒன்றாக இருக்கின்றது. அந்த செய்தியை கேட்பவர்கள் பட்டென்று புரிந்து கொள்வார்கள். இது ஒரு அவதூறு, இது ஒரு பொய், இது இட்டுக்கட்டப்பட்ட கட்டுக்கதை என்பதாக அவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஏனென்றால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மாண்பும் மகத்துவமும் அப்படிப்பட்டது. அவர்கள் யாரை திருமணம் முடித்திருக்கிறார்களோ அவர்களது அந்தஸ்தும் உயர்வும் அப்படிப்பட்டது. அதனால் இந்த செய்தி ஒருபொழுதும் உண்மை கிடையாது என்பது மூமின்களுக்கு நன்றாக தெரியும். முதலில் நாம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களது திருமணம் எப்படி நடைபெற்றது என்பதை தெரிந்து கொண்டாலே இந்த விஷயத்தின் உண்மை நிலை நமக்கு தெளிவாக புரிந்துவிடும். அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களது மரணத்திற்கு பிறகு அண்ணல் எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய திருமணம் நடைபெறுகிறது. எப்படி என்று சொன்னால்,
நம்முடைய வழக்கத்தில் நடைபெறுகின்ற திருமணத்தை போல பெற்றோர்கள் பெண்ணை பார்த்து, அந்த பெற்றோர்கள் மாப்பிள்ளை பார்த்து, இருவருடைய குணநலன்களை பற்றி மற்றவர்களிடம் விசாரித்து பொருந்தி போகிறது என்பதற்கு பிறகு நிச்சயம் செய்து, அதற்கு பிறகு ஊரார்கள் உற்றவர்கள் முன்னிலையில் நடக்கின்ற இந்த திருமணம் எப்படி இன்றைக்கு இருக்கிறதோ, இதுபோன்று இருந்தாலும் இதை தாண்டி ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய கனவில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். அவர்கள் உள்ளங்கையில் ஒரு பொருள் இருந்தது. ஒரு பட்டு துணியினால் மூடி பாதுகாக்கப்பட்ட ஒரு பொருள் இருந்தது. அந்த பொருளை என்னிடம் திறந்து காட்டினார்கள். அதில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய உருவம் இருந்தது. அந்த உருவத்தை என்னிடம் காட்டி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஹாதிஹி ஜௌஜத்துக ஃபித் துன்யா வல் ஆகிரா. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, இந்த துன்யாவிலும் சரி நாளை மறுமையிலும் சரி இவர்கள்தான் உங்கள் மனைவியாக உங்களோடு இருப்பார்கள் என்று சொன்னார்கள். ஒரு நாள் அல்ல, 2 நாட்கள் அல்ல, தொடர்ந்து 3 நாட்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என் கனவில் வந்து இவ்வாறு சொன்னார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பதில் சொல்கிறார்கள். எப்படி என்றால், இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்த செய்தி என்றால் அவன் இந்த செய்தியை நடத்தாட்டுவான், அதை அவன் தொடரச் செய்வான். அதாவது அல்லாஹ்வின் நாட்டம் இதுவென்றால் அது நடக்கட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு அனுமதி வழங்கினார். எல்லா மனைவிமார்களையும் அல்லாஹ் தஆலா தான் அண்ணல் எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக தேர்வு செய்தார் என்றாலும், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தேர்வு செய்த விதம் என்பது சற்று வித்தியாசமாகவும் மிக்க ஆச்சரியமானதாகவும் இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து சொன்ன அந்த வாசகத்தை நாம் கவனித்தால், ஹாதிஹி ஜௌஜத்துக ஃபித் துன்யா வல் ஆகிரா, இந்த துன்யாவிலும் நாளை மறுமையிலும் என்று சொல்லுகின்ற அந்த வாசகத்தை வைத்து பார்க்கும் பொழுது, இந்த திருமணம் இந்த உலகத்தில் தொடங்கி நாளை மறுமையிலும் தொடரும் என்ற ஒரு பலமான பந்தத்தை வெளிப்படுத்துகின்றது என்கின்ற பொழுது, இடையிலேயே முறிந்து விடக்கூடிய எந்த வேலையையும் ஒரு பொழுதும் நிச்சயமாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தேர்வு செய்ய மாட்டார்கள் என்பதை தெள்ள தெளிவாக நமக்கு புரிகின்றது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அண்ணல் எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்த பிறகு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அண்ணலாருடைய அன்பை பெறுகின்ற வேலைகளை மட்டும்தான் தொடர்ந்து செய்தார்கள். நாம் எந்த காரியத்தை செய்தால் அதில் அண்ணலாருடைய அன்பு தனித்துவமான முறையில் நமக்கு கிடைக்கும் என்பதை தெரிந்து தேர்ந்தெடுத்து அந்த காரியங்களை செய்து தொடர்ந்து அதில் அவர்கள் முன்னேறி சென்று முதலிடம் பிடித்தார்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பிறகு முதலிடம் பிடித்தார்கள். முதலிடம் பிடித்தது மட்டுமல்ல, அதை தக்க வைத்தும் கொண்டார்கள். எப்பவுமே மிக எளிதாக முதல் இடத்துக்கு வந்து விடலாம், ஆனால் தொடர்ச்சியாக முதல் இடத்திலே இருப்பது மிக சிரமமானது. அதற்கு எவ்வளவு பெரிய அர்ப்பணிப்புகள் தேவைப்படும் என்பதை எல்லோரும் நாம் அறிந்திருக்கிறோம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் முதலிடத்தில் முன்னேறி சென்றது மட்டுமல்லாமல் அதை தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டார்கள். அதன் விளைவு என்ன தெரியுமா? அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு போருக்கு நபி அவர்கள் என்னை தளபதியாக நியமித்து அனுப்பினார்கள். ஆனால் மிக சீக்கிரமாகவே அந்த போருக்கு சென்ற நாங்கள் வெற்றி பெற்று பெரும் கனிமத்தோடு மதீனாவுக்கு திரும்பி வந்தோம். அந்த செயலால் நபி அவர்களுக்கு என் மீது ஒரு விதமான அன்பு ஏற்பட்டது. அப்பொழுது நான் விளங்கிக் கொண்டேன், நபி அவர்கள் என்னை நேசிக்கிறார்கள், என்னைத்தான் நேசிக்கிறார்கள், என்னைத்தான் மிக அதிகமாக நேசிக்கிறார்கள் என்று நான் விளங்கிக் கொண்டேன்.
அதை உறுதிப்படுத்துவதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து யா ரசூலல்லாஹ் ஐயுன் நாசி அஹப்பு இலைக, உங்களை ஈமான் கொண்ட சஹாபாக்களில் உங்களுக்கு யார் மிக பிரியமானவர் அப்படின்னு கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சற்றும் யோசிக்காமல் பட்டென்று சொன்ன பதில் என்னவென்றால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்று சொன்னார். உங்களை ஈமான் கொண்டவர்களில் உங்களுக்கு அதிக நேசமானவர் பாசமானவர் யார் அப்படின்னு கேட்ட உடனேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே. அந்த ஹதீஸுடைய தொடர்ச்சியில மினர் ரிஜால், ஆண்கள்ல யாரு அப்படின்னு கேட்கும்போது அவர்களது தந்தை என்றார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய தந்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்றார். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கேள்விய அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்களே, அந்த கேள்விய ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவே வந்து கேட்கிறார்கள். யா ரசூலல்லாஹ் ஐயுன் நாசி அஹப்பு இலைக்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, உங்களை ஈமான் கொண்ட உங்கள் தோழர்களில் உங்களுக்கு யார் மிக பிரியமானவர், நீங்க யாரை நேசிக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. எல்லாரும் உங்களை நேசிக்கிறாங்க, அது தெரியும். உங்களை நேசிச்சாதான் அந்த ஈமான் முழுமை பெறும், அது தெரியும். ஆனால் அவர்களில் நீங்கள் யாரை மிக அதிகமாக நேசிக்கிறீர்கள்? நீங்களும் எல்லாரையும் நேசிப்பீர்கள், ஆனாலும் அந்த எல்லாரிலும் அதிகம் நேசிக்கப்பட்டவர் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பதில் சொல்லாம எதிர் கேள்வி கேட்டார்கள். லிம யார சொல்லலாம், யா ஆயிஷா, ஆயிஷாவே இந்த கேள்வி எதற்கு அப்படின்னு கேட்டார். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பதில் சொன்னார்கள், நீங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ மிக அதிகமாக நானும் அவரையே மிக அதிகமாக நேசிக்க, உங்கள் நேசத்தை பெற்றவர் என் நேசத்தை பெற்றவர் ஆவார். என உங்களுடைய அன்பை அதிகம் பெற்றவர் நிச்சயமாக மிக நல்லவராக இருப்பார். அந்த நல்லவர்களை நேசிக்கக்கூடிய வகையில நானும் அவர் மீது என்னுடைய நேசத்தை, அன்பை, பாசத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், அதனால இந்த கேள்வியை கேட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கேள்விக்கு இப்பொழுது பதில் சொல்லுகிறார்கள். ஐயுன் நாசி அஹப்பு இலைக்க அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்லுகிறார்கள். என்னை ஈமான் கொண்ட என்னுடைய தோழர்களில் சஹாபாக்களில் எனக்கு ஆக பிரியமானவர் என் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அம்ர் இப்னு ஆஸுக்கு என்ன பதில் சொன்னார்களோ அதைத்தான் இங்கேயும் சொன்னான். அங்க ஒரு பதில், இங்க ஒரு பதில், அப்படி கிடையாது. அது வேற இது வேற அப்படிங்கிறது கிடையாது. எல்லா பக்கமும் நபி அவர்களுடைய வார்த்தை உடன்பட்டதாக இருக்குமே தவிர ஒருபொழுதும் முரண்பட்டதாக இருக்காது. சரியா சொன்னார்கள். அங்கேயும் சொன்னாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்று, இங்கேயும் சொன்னாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தான். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த அன்பில் தொடர்ந்து முன்னேறினார்கள், அதில் முதலிடம் பிடித்தார்கள் அப்படின்னு சொன்னா இல்லையா? அது எப்படி அப்படின்னா, மற்றவர்களை விட அவர்கள் எப்படி சிந்திக்கிறார்கள், எப்படி யோசிக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கொஞ்ச நாள் கழிச்சு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்கள். எல்லோரையும் விட தாங்கள் என்னைத்தான் அதிகம் நேசிக்கிறீங்க என்று சொன்னீர்களே, அந்த நேசம் எப்படிப்பட்டது என்று கேட்டார்கள். அந்த நேசம் எப்படிப்பட்டது? ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில நேசம் இருக்கும், அந்த நேசத்தை நாம பாதுகாக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க நமக்கு அழகான பாடம் தருகிறார்கள். எப்படி? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள், அந்த நேசம் எப்படிப்பட்டது? அன்புங்கிறத நம்ம கண்ணால பார்த்து தெரிந்து கொள்ள முடியாது, அது உணரக்கூடிய ஒரு பொருள். ஆனா அதற்கு நபி அவர்கள் நாம் புலன்களால் புரிந்து கொள்ளக்கூடிய ஓமை காட்டுகிறார்கள். எப்படி காட்டுகிறார்கள்? ஒரு கயிற்றில் மிக இறுக்கமாக போடப்பட்ட ஒரு முடிச்சை போல. சில முடிச்சை அழுக்கவே முடியாது, அத வெட்டிதான் விடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அத மாதிரி இறுக்கமாக போடப்பட்ட ஒரு முடிச்சை போல அப்படின்னா, நான் உங்கள் மீது கொண்டுள்ள அந்த அன்புக்கு உதாரணம் ஓமை என்பது
கயிற்றில் மிக இறுக்கமாக போடப்பட்ட ஒரு முடிச்சை போல அப்படின்னார். காற்று கூட புக முடியாத அளவிற்கு நெருக்கம் நிறைந்த அன்பு என்பதை அழகான ஓமையோடு அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அவர்கள் இருவருக்கு மத்தியில் இருந்த இணக்கத்தை இலக்கியத்தின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே வெளிப்படுத்தினார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மிக்க மகிழ்ச்சி அடைந்தார்கள். ரொம்ப நெருக்கமான அன்பு, அதுக்கு இடையில இடைவெளியே கிடையாது, இடைவெளி இல்லாத அன்பு அப்படின்னு அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். இன்னும் கொஞ்ச காலம் போச்சு, மறுபடியும் வந்து கேட்டார்கள், அந்த முடிச்சு இப்ப எப்படி இருக்கிறது, அந்த முடிச்சு இப்ப எப்படி இருக்கிறது? நம்ம வாழ்க்கையில கணவன் மனைவிக்கு மத்தியில என்ன வாழ்க்கை இருக்கிறது, அவன் கிடக்கான் அப்படின்ட்டு நாம இல்லாத நேரத்துல சொல்லிட்டா கூட பரவாயில்லை, நம்ம இருக்கும் போதே சொல்றாங்க. அதே மாதிரிதான் அவன் கிடக்கா. சில பேரு 4 பேருக்கு முன்னால அந்த மனைவிய நக்கலாக நையாண்டியாக அவங்க மனசு வேதனைப்படும் மாதிரியா ஊசியால குத்துவது மாதிரி பேசுவதை ஒரு திறமை, நான் கணவன் என்ற அடிப்படையில எனக்கு திறமை இருக்கிறது, அப்படி குத்தி குத்தி தன்னுடைய மதிப்பை வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறான். நம்மள்கிட்ட கேட்டா இவன் ஒரு சைத்தான், எதுக்கும் உதவாக்கரை புருஷன் அப்படிங்கிற இடத்துல அவன் தான் முதல் இடத்துல இருக்கும். மனைவியின் மனதை புரிந்து அவனை மதிக்க தெரிந்த ஒருவன் தான், அதுவும் 4 பேருக்கு மத்தியில கண்ணியமாக தன் மனைவியை மதிக்கக்கூடிய ஒருவன் தான் ஆக மிகச்சிறந்த கணவனாக இருக்க முடியும். அதன் மூலமாகத்தான் அவர் உயர்ந்த இடத்திற்கு மனைவியினுடைய அன்பை பெற்றவராக ஆக முடியும். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த முடிச்சு இப்ப எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது அப்படியே தான் இருக்கிறது என்றார். இந்த இறுக்கத்துல எந்த தளர்வும் ஏற்படவில்லை. நாள் சென்றதுன்னு வச்சுக்கிடுங்க, முடிச்சு ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும். அப்புறம் அவுக்கன்னு நினைச்சா கூட அதை அவுக்க முடியாது, அந்த அளவுக்கு அது இறுக்கி போய்விடும். அது மாதிரி நபி அவர்கள் அப்படியே இருக்கிறது என்று சொன்னால், நான் உங்கள் மீது வைத்துள்ள அன்பில் எந்த குறையும் ஏற்படாமல் மாறாத அன்பாக அப்படியே இருக்கிறது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நான் பலமுறை, எத்தனை முறை சொல்லியிருப்பேன்னு எனக்கே தெரியாது, பலமுறை இந்த நிகழ்ச்சியை நான் சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் நமக்கு மிகச்சிறந்த பாடத்தை தருகிறது. கணவன் மனைவிக்கு மத்தியில் உள்ள அன்பை நாம் எப்படி பரிமாற வேண்டும், எப்படி பகிர்ந்து கொள்ள வேண்டும், அதை எப்படி பாதுகாக்க வேண்டும், அதை எப்படி பராமரிக்க வேண்டும், அதை எப்படி அதிகரிக்க வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொரு தடவையும் இந்த நிகழ்ச்சியை சொல்லும் பொழுது நமக்கு அது நல்ல பாடத்தை தருகிறது. இந்த சம்பவத்துல 2 விஷயம் கவனிக்கத்தக்கது. ஒன்று, காலங்கள் கடந்த பிறகும் வாழ்வில் பல்வேறு நிலைகள் மாறி மாறி வந்த பிறகும் அன்பின் அளவு குறையவே இல்லை, மாறாக அது கூடிக்கொண்டே சென்றிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, நீங்க தான் எனக்கு ரொம்ப பிரியமானவர், காலங்கள் கடந்த பிறகு அதுல எந்த குறைவும் இல்லை, மாறாக அது கூடிக்கொண்டே சென்றிருக்கிறது. இது ஒரு சிறந்த நிலை. இந்த நிலையை தான் அல்லாஹ் தஆலா நான் இருக்கிறேன் என்பதற்கான ஆதாரமாக, அத்தாட்சியாக, அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கான அத்தாட்சியாக அல்லாஹ் சொல்லுகிறான். அர்-ரூம் என்ற சூறாவில் அல்லாஹ்வின் ஆதாரங்கள், அத்தாட்சிகள் என்று பல விஷயங்களை சொல்லுகிறான். அதில் ஒரு விஷயம், وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُم مِّنْ أَنفُسِكُمْ أَزْوَاجًا لِتَسْكُنُوا إِلَيْهَا وَجَعَلَ بَيْنَكُم مَّوَدَّةً وَرَحْمَةً அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். உங்களுக்கான ஜோடியை நாம் உங்களிடமிருந்தே படைத்தோம். கணவன் மனைவிக்கு மத்தியில அன்பும் கருணையும் உள்ளது. அது அவர்களுக்கு மத்தியில் மன அமைதியை ஏற்படுத்துகின்றது என்று அல்லாஹ் தஆலா கூறிவிட்டு, இது நான் தான் உருவாக்கினேன், நானே இறைவன், நான் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கிறேன் என்பதற்கான ஆதாரங்களில் ஒன்று என்று அல்லாஹ் அந்த ஆயத்திலே சொல்லி காட்டுகிறான். இந்த ஆயத்தை அப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்வைத்து ஒரு விளக்கம் சொன்னார்கள். இந்த உலகத்துல பல்வேறு வகையான தொடர்புகள் இருக்கின்றது. பல்வேறு வகையான தொடர்புகள் என்ன? தந்தை மகன், தந்தை மகன், அண்ணன் தம்பி, அக்கா தங்கை,
சச்சா பெரியச்சா, சின்னம்மா பெரியம்மா, மாமிமார்கள், தாய் மாமன்மார்கள், நண்பர்கள், முதலாளி தொழிலாளி அப்படிங்கிற பல தொடர்புகள் இருக்கிறது, பல நட்புகள், பல தொடர்புகள். அந்த வரிசையில கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு தொடர்பும் இருக்கிறது. ஆனால் எல்லா தொடர்பை விட அதிக அன்பை அள்ளி தரக்கூடியது கணவன் மனைவிக்கு மத்தியில் உள்ள அன்புதான். அதற்கு நிகர் நீங்கள் இன்னொன்றை பார்க்க முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார். எல்லா தொடர்புகளை விட ஆக மிகச்சிறந்த அன்பை பரிமாறுகின்ற அள்ளி தருகின்ற ஒரு தொடர்பு என்பது கணவனுக்கு மனைவிக்கு மத்தியில் உள்ள தொடர்பு தான். லம் தர மிஸ்லல் முத்தஹாப்பீன மிஸ்லல் நிகா, லம் தர பைனல் முத்தஹாப்பீன மிஸ்லல் நிகா. திருமணத்தினால் ஏற்படுகின்ற அந்த தொடர்பை போல அதிகமான அன்பை பரிமாறுகின்ற ஒரு தொடர்பை நீங்கள் பார்க்க முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இதற்கு இன்னொரு சம்பவத்தை நாம் ஒரு எடுத்துக்காட்டாக பார்க்க முடியும். ஒரு போரில் ஒரு பெண்ணுடைய தந்தை ஷஹீதாக்கப்பட்டார் அப்படிங்கிற செய்தி அந்த பெண்ணுக்கு சொல்லப்படுகிறது. போர்க்களத்தை நோக்கி அந்த பெண் ஓடோடி வருகிறார். வரும்போது உன்னுடைய தந்தை ஷஹீதாகிவிட்டார், கொல்லப்பட்டார் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி என்று சொல்லி அதை பொறுமையோடு எதிர்கொண்டார். அதற்கு அடுத்து உன் உடன் பிறந்த சகோதரன் கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லும் பொழுதும் அதே பொறுமை அவர் எதிர்கொண்டார். அடுத்து உன்னுடைய மகன் கொல்லப்பட்டார் என்று சொல்லப்படும் பொழுதும் அவர் எதிர்கொண்டார். நான்காவதாக உன்னுடைய கணவரும் கொல்லப்பட்டார் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா அடக்க முடியாத அழுகையை வெளிப்படுத்தி அவர் கண்ணீர் வடித்து அழ ஆரம்பித்து விட்டார். இந்த காட்சியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு காட்டுகின்றார்கள். பார்த்தீர்களா? தந்தையின் மரணம், பிள்ளையின் மரணம், உடன் பிறந்த சகோதரருடைய மரணம், இந்த மூன்றும் பாதிக்காத அளவிற்கு பாதிப்பு உண்டு, இல்லை என்று கிடையாது. ஆனால் இந்த மூன்றும் ஏற்படுத்தாத பாதிப்பை விட அப்பெண்ணுடைய கணவன் இறந்து விட்டார் அப்படிங்கிற செய்தி மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. அதனால் அந்த பெண் அழுது விட்டார். இதுதான் கணவன் மனைவிக்கு மத்தியில் உள்ள ஆக மிகச்சிறந்த அன்பின் வெளிப்பாடு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த செய்தி ஹயாத்து சஹாபா என்ற கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கணவன் மனைவிக்கு மத்தியில் உள்ள அந்த அன்பையும் அந்த நட்பையும் நம்முடைய ஆண்டோர்கள் அதே போல பெரியோர்கள் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுகின்ற பொழுது கரும்பு தின்பதை போல என்று உதாரணம் சொல்லுகிறார்கள். கரும்பு தின்பது என்பது ரெண்டு வகையில் இருக்குது. ஒண்ணு, கரும்பை அதனுடைய நுனியில் கடித்து திங்க ஆரம்பித்து அதன் அடிவரை செல்வதை ஒரு வகை. இரண்டாவது வகை, அதன் அடியிலிருந்து திங்க ஆரம்பித்து அதன் நுனி வரை வருவது என்பது இரண்டாவது வகை. முதல் வகையில் சுவை கூடிக்கொண்டே செல்லும். நம்ம நுனியில ஆரம்பிச்சு அந்த தோகையெல்லாம் கழுவி விட்டுட்டு அதனுடைய நுனியில ஆரம்பிச்சு கடிச்சு திங்க ஆரம்பிச்சோம்னா அப்படியே மேல போக 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 அதனுடைய சுவையும் அதனுடைய ருசியும் கூடிக்கொண்டே செல்லும். இது முதல் வகையில இருக்குது. இரண்டாவது வகை அப்படி இல்லை. நம்ம ஆரம்பத்திலேயே அடியில் ஆரம்பிச்சோம்னா அது நுனிக்கு வரும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா அந்த சுவை குன்றி கடைசியில் அது உப்பு கட்சி விடும். இல்லறத்தை நல்லறமாக கருதக்கூடியவர்கள், அது இறைவன் தந்த மிகச்சிறந்த அன்பளிப்பு என்று மதிக்கக்கூடியவர்கள் முதல் வகையினர்கள். இல்லறத்தை நாசமாக்க நினைக்கக்கூடியவர்கள் இரண்டாவது வகையினர்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் முதல் வகையை சேர்ந்தவர்களாக இருந்தார்கள். அதனாலதான் நாள் செல்ல செல்ல அவர்கள் மீது உள்ள அன்பை அவர்கள் நபி அவர்களுக்கு அதிகப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள். நபி அவர்களும் அந்த அன்பை வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு நாள் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 9 மனைவிமார்கள் 2 அணிகளாக இருந்தார்கள். ஒரு அணியில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அவர்களோடு சில மனைவிமார்கள், அதில் சௌதா ரலியல்லாஹு அன்ஹா, ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா போன்றவர்கள் அந்த அணியில் இருந்தார்கள். அதாவது ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா, ஜைனப் பின்த் ஹுஸைமா என்ற பெண்மணி,
மற்றவர்கள் எல்லாம் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அணியில் இருந்தார்கள். இந்த 2 பேருமே நபியுடைய மனைவிமார்கள் தான். இவங்களுக்கு இங்க பிடிக்கும், அவங்களுக்கு அங்க பிடிக்கும். ஆக 2 பிரிவு தானே தவிர மனசுல அவங்களுக்கு எந்த விதமான பொறாமையோ எந்த விதமான கசப்பான உணர்வுகளோ அது ஒருவரும் கிடையாது. ஆனா அவங்க எல்லாரும் என்ன பேசுறாங்க அப்படின்னு கேட்டா, நாமளும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். இவ்வளவு காலமாக நபியுடைய வாழ்க்கையில நாமளும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். நபி அவர்கள் நம்ம வீட்டுக்கு ஒரு நாள் முறை வைத்து வந்து செல்கிறார்கள். ஆனா இந்த பொதுமக்கள் இருக்காங்க பாருங்க, இவங்க ரொம்ப சேட்டக்காரங்க மாதிரி தெரியுது, ரொம்ப குசுமுக்காரங்க மாதிரி தெரியுது. எப்படின்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுல வந்து நபி அவர்கள் தங்கும் நாள் வந்துருச்சுன்னா படபட படபட என்று மடை நிறைந்த வெள்ளம் போல ஹதியாக்கள் அன்பளிப்புகள் வந்துகிட்டே இருக்கு. ஆனா நம்ம வீடுகள்ல ரசூல்லா வந்து தங்கும் போது அப்படி ஒண்ணு கூட ஒரு மருந்துக்கு கூட இல்லைன்னு சொல்லுவோமா இல்லையா, அது மாதிரி வந்து ஆகிடுத. அப்ப நபி அவர்கள் சொல்லணும், மக்களை கூப்பிட்டு சொல்லணும், நீங்க ஹதியா கொடுக்கறதா இருந்தா, அன்பளிப்பு தர்றதா இருந்தா நான் எந்த வீட்டுல இருந்தாலும் கொடுங்க, ஆயிஷாவின் வீடு வரட்டும் அப்படின்னு நீங்க எடுத்து வைக்காதீங்க. எடுத்து வச்சுதான் வருது, அப்படி எடுத்து வைக்க வேண்டாம், எதிர்பார்க்கவும் வேண்டாம். நீங்க கொடுக்க நினைச்சா நான் அன்னைக்கு எந்த வீட்டுல இருக்கிறேனோ அந்த வீட்டுக்கு கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு நீங்க கூப்பிட்டு மக்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற செய்திய சொல்வதற்காக அந்த அணியின் தலைவியான உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ஒரு மனு கொடுக்கிற மாதிரி என்ன செஞ்சாங்கன்ற விஷயத்தை முன்வைத்தார்கள். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை போய் மக்கள்கிட்ட கூப்பிட்டு நீங்க எல்லாம் இனிமேதான் சட்டம், ஹதியா கொடுக்கறதெல்லாம் எப்படி கொடுக்கறதுன்னா அது நல்லாவா இருக்கும், அதனால அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. மாறாக இப்படி சொல்லணும் அப்படின்னு நினைச்சு நீங்க வாரதே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது நான் வைத்திருக்கும் அந்த அன்பினால் நீங்கள் சற்று பாதிப்பு அடைந்திருக்கிறீர்கள். அதனால அவங்களுக்கு நீங்க ஏதாவது கொஞ்சம் துன்பத்தை கஷ்டத்தை இடையூற தரணும் நினைக்கிறீங்க என்று புரிந்து கொண்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு சொன்ன பதில் என்னன்னா, யா உம்மு சலமா லா துதீனி ஃபி ஆயிஷா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விஷயத்துல எனக்கு நீங்க மன கஷ்டத்தை தராதீர்கள். ஃபைன்னஹு வல்லாஹி மா நஸல அலையல் வஹ்யு வஅன ஃபீ லிஹாஃபி இம்ராத்தின் மின்குன்ன, நான் உங்களில் ஒருவரோடு இருக்கும் பொழுது வஹியே வருவது கிடையாது. அதனால நீங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விஷயத்துல எனக்கு நீங்கள் மன கஷ்டங்களை தராதீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. இது சாதாரணமா நம்ம பாஷையில சொல்றதா இருந்தா, என்னம்மா நீங்க உம்மு சலமா, என்னம்மா நீங்க இந்த ஹதியா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுல நான் இருக்கும்போது மட்டும் வருது அப்படின்ட்டு அதை நீங்க சரி பண்ணணும்னு பேச வரையில, அந்த ஹதியா ஒரு பக்கம் இருக்குங்க, அது இந்த பக்கத்துல இருக்கட்டும். அல்லாஹ்வுடைய வஹியே நான் ஆயிஷா வீட்டுல இருக்கும்போதுதான் வருது, அது உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ்வுடைய வஹியே நான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுல இருக்கும்போதுதான் வருது. உங்களில் ஒருவருடைய வீட்டில் இருக்கும்போது வஹி வருதா? வந்திருக்கலாம், எப்பாவது ஒருத்தா வந்திருக்கலாம். ஆனால் எப்பொழுதும் வருகின்ற வஹி, எப்பொழுதும் வரக்கூடிய ஜிப்ரீல் நான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் இருக்கும்போதுதான் வருகிறான் என்றால், அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என் அன்பை எப்படி பெறுகிறார், அல்லாஹ்வுடைய அன்பை எப்படி பெறுகிறார், ஜிப்ரீலுடைய அன்பை எப்படி பெறுகிறார், மக்களின் அன்பை எப்படி பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க கற்றுக்கொள்ளுங்க, அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, அதை நீங்க பின்தொடருங்க என்பதை போல நபி அவர்கள் சொல்வதை போன்று இந்த செய்தி அமைந்திருக்கிறது. உடனே உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்தாங்க, இதனால நாம ரசூலுல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாயிடக்கூடாது, அவங்களுக்கு மனசஞ்சலம் கொடுத்துடக்கூடாது என்று விளங்கி கொண்ட அந்த பெண்மணி, அதூபு இலல்லாஹி மின் அதாக்க யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு மன கஷ்டம் தருவதை விட்டும் நான் தௌபா செய்கிறேன், இனி ஒருபோது நான் அப்படி ஒரு காரியம் பண்ண மாட்டேன் என்று போயிட்டாங்க. அங்க போய் அந்த அணியிட்ட செய்தியை சொல்லணுமா இல்லையா? அந்த செய்தியை சொன்ன உடனே அவங்களுக்கு அதுல திருப்தி ஏற்படலை. உடனே உம்மு சலமா நீங்க ஒண்ணுக்கும் ஆக மாட்டீங்க, பிசாம உட்காருங்க, நாங்க அடுத்த ஆளை ஸ்பெஷலா அனுப்புறோம் அப்படின்ட்டு பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நீ போய் சொல்லுமா, நீ தான் நபியினுடைய இதய துண்டு,
அதனால நீங்க சொன்னீங்கன்னா ரசூல்லா கேட்பாங்க அப்படிங்கறதுக்காண்டி அந்த பெண்மணி அந்த பெண்கள்லாம் சேர்ந்து பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை கொண்டு போய் அனுப்புனாங்க. பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சம்பந்தமாக பேச வந்த உடனே நபி அவர்கள் பேசவே விடல. அதுக்கு முன்னாலே என்ன சொன்னாங்கன்னா, அலஸ்தி துஹிப்பூன மா உஹிப்பு யா பாத்திமா, பாத்திமாவே நான் யாரை நேசிக்கிறேனோ அவங்களை நீங்க நேசிக்க மாட்டீங்களா? நான் யாரையும் நேசிக்கிறேனோ அவங்களை நீங்க நேசிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்ட உடனே அந்த அம்மா பதறி போய், பலா யா ரசூலல்லாஹ், ஏன் மாட்டேன், நிச்சயமா நேசிப்பேன், நீங்க நேசிக்கிற ஆளைத்தான் நான் நேசிப்பேன். அதை உள்வாங்கிய பெருமானார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சுட்டி காட்டி இந்த அம்மாவை நீங்க நேசிக்க வேண்டும் என்றார். அல்லாமா ஜாருல்லா ஜபக்ஷரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது, பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஆயிஷாவை நேசிப்பது வாஜிப், வாஜிப்ல கட்டாயம் அப்படிங்கிற வார்த்தை இதுக்குள்ள இருக்குது. ஏன்னா இது அம்ருடைய வார்த்தை. அரபியில இலக்கணத்துல சொல்றதா அம்ரு என்றால் ஆணை, கட்டளை. அந்த அம்ரு என்பது முதலுக்காக வரும் பொழுது அது வாஜிபின் மீது அறிவிக்கும் அப்படின்னு சட்டம். அல்ல அம்ரு எதில் அல்ல உஜு அப்படின்னு உசூலில் பிரிவுல சட்டம் சொல்லுவாங்க. ஆணை என்பது கட்டாயத்தின் மீது அறிவிக்கும். இப்ப நபி அவர்கள் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு ஆர்டர் போடுறாங்க, நீங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை நேசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. உடனே அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நேசித்தார்கள். அப்ப மட்டுமல்ல, அதுக்கு பிறகு எப்பவுமே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய மனசுக்கு கஷ்டம் தருகின்ற காரியத்தை நாம சொல்லாலும் செயலாலும் செய்துவிடக் கூடாது என்பதுல பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கவனமாக இருந்தார்கள் அப்படிங்கிறது நமக்கு வரலாறு சொல்லுகிறது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியே போய்கிட்டு இருக்கும் போது ஒரு கட்டத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட கையேந்தி துஆ செய்றாங்க. எப்படி துஆ செய்றாங்க தெரியுமா? ரொம்ப அந்த ஹதீஸ பார்க்கும் போதெல்லாம் நம்ம மனசுக்கு ஏதோ ஒரு வெதர், நாம கணவன் மனைவி வாழ்க்கையில நம்ம எங்க இருக்கோம், ஏதாவது ஒரு படிவையாவது காய வச்சிருக்கோமா அப்படிங்கிற மாதிரி நமக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தை. இவ்வளவுக்கும் நம்ம வச்சிருக்கிறதே ஒன்றுதான். வச்சிருக்கிறதுனா நீங்க தப்பு, ஏன்னா அதையும் பார்த்து சொல்ல வேண்டியிருக்கு. நம்முடைய மனைவி யாருதான்? ஒண்ணுதான். நாம வேற யாரையும் வச்சிருக்க மாட்டோம். அல்ல அதுல இருந்து நம்மை பாதுகாப்பாங்க. நமக்கு இருக்கிறது ஒரு மனைவி தான். ஆனா அந்த ஒரு மனைவிட்ட கூட நம்மளால ஒழுங்கா நினைச்ச முடியல, இருக்க முடியல. ஒண்ணு நம்ம பிரச்சனையா இருக்கும், இல்லாட்டா அவங்க பிரச்சனையா இருக்கும். ஆனா பிரச்சனைய மிக எளிதாக சரி பண்ண முடியும் என்றாலும் அந்த எளித நாமளே சில சமயம் கடுமையாகிறோம். ரெண்டு பேரும் உட்கார்ந்து 2 நிமிஷம் பேசினா சரியா போறத 20 பேரை பஞ்சாயத்து கூப்பிட்டு 20 மாசமாக அப்படிங்கிற அளவுக்கு சில சமயங்கள்ல நம்ம அதை பாரமாக்கி பெருசாக்கி விட்டுறோம். 2 நிமிஷம் தான், 2 நிமிஷம் கூட ஆகாது, 2 செகண்ட் தான். ஒரு உப்பு கல்லத்துக்கு தண்ணிக்குள்ள போட்ட மாதிரி தான். தண்ணியில உப்பு கரைகிற மாதிரி 2 பேருக்குள்ள மனஸ்தாபங்கள் எளிதாக கரைகின்ற வேலையெல்லாம் இருக்கு. ஆனா நாம தான் அதை என்ன செஞ்சிருந்தோம், இந்த கல்லை தூக்கி அந்த தண்ணியில போடவா அப்படிங்கிற யோசனையிலேயே காலம் தாழ்த்தி கொண்டிருக்கிறோம். நபி அவர்கள் எப்படி துவா செய்யறாங்கன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் மனைவிமார்களுக்கு மத்தியில நேர்மையாக நீதமாக நடந்து கொண்டார்கள். பாரபட்சம் கிடையாது, பாகுபாடு கிடையாது. எதை பங்கு வச்சாலும், அதை நாளை பங்கு வச்சாலும், பொருளை பங்கு வச்சாலும் எல்லாத்திலையும் சமமா இருந்தாங்க. அதனாலதான் அவங்க சர்வ அதிகாரம் உள்ளவர்களாக இருந்தாலும் கூட பயணம் செய்யும் போது ஒரு மனைவியை அழைத்து செல்ல வேண்டும். அந்த அழைத்து செல்வதற்காக சீட்டு போடுவாங்க. யாரு பேரு வருதோ அவங்கள கூட்டு போவாங்க. யாருடைய மனசும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைச்சவங்க. அப்படி நேர்மையாக நடந்தாலும் அன்புல மட்டும் நபி அவர்களால சரிசமமாக வழங்க முடியல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மீது வைத்திருந்த அன்பிற்கும் மற்ற மனைவிமார் வைத்திருந்த அன்புக்கும் ஏற்றத்தாழ்வு இருந்துச்சு, பாகுபாடு இருந்துச்சு. ஆனால் இந்த பாகுபாடை பற்றி நபியர்கள் துவா செய்கிறார்கள். எப்படி துவா செய்கிறார்கள்? அல்லாஹும்ம ஹாதா காலி ஃபீமா அம்லிகு,
பலா துஆகிதுனி ஃபீமா லா அம்லிகு, என் இறைவனே, என் சக்திக்கு உட்பட்ட ஒன்றில் நான் சரிசமமாக நடந்து கொண்டேன். என் சக்திக்கு உட்படாத ஒன்றில் நான் ஏற்றத்தாழ்வாக இருந்தாலும் நீ என்னை பிடித்து விடாதே. அல்லாஹு அக்பர். இந்த ஹதீஸ் திருமதி ஷரீஃப்ல 1059வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அபூ தாவூத், நஸஈ, இப்னு மாஜா போன்ற பல கிதாபுகள்ல இடம்பெறுகின்ற ஹதீஸ். எவ்வளவு அருமையாக சொல்லியிருக்காங்கன்னா, என் சக்திக்கு உட்பட்ட ஒன்றில் நான் என் மனைவிமார்களுக்கு மத்தியில் சமமாக நடந்துவிட்டேன். ஆனால் என் சக்திக்கு உட்படாத ஒன்றில் என்னால் சரிசமமாக நடக்க முடியவில்லை, நீ என்னை பிடிச்சிடாத அப்படின்னு சொல்றான். இது துவா. இந்த ஹதீஸுக்கு அறிஞர்கள் விளக்கம் சொல்லும் பொழுது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மீது நபி அவர்களுக்கு இருந்த அளவு கடந்த அன்பு, அந்த அன்பை தான் சொல்லுகிறார்கள். என அன்பு உள்ளத்தில் இருந்தது, அது நம்ம கட்டுப்பாட்டுல இல்லை, கட்டுப்படுத்தி வைக்கக்கூடிய இடத்திலே அது கிடையாது. எனவே அது தானாக உருவாகி வரக்கூடிய ஒன்று, அது என்னுடைய கட்டுப்பாட்டுல இல்ல. நான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மீது அளவு கடந்த அன்பு வச்சிருக்கேன், அது எல்லா மனைவிமார்களுக்கு தெரியும், அது உனக்கு தெரியும். ஆனா அது என் கட்டுப்பாட்டில் இல்லை. நான் அந்த இடத்தில் பாகுபாடாக நடந்துவிட்டேன் என்று என்னை என் இறைவனே நீ பிடித்து விடாதே. எவ்வளவு பெரிய சிந்தனைக்குரிய ஒரு ஹதீஸ் தெரியுமா? குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை இருக்கிறவங்க இந்த ஹதீஸை மட்டும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து யோசித்து பார்த்தாங்கன்னா, அல்லாஹு அக்பர். சக்கராத்துடைய காலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 2 வாரம். சஃபர் பிறை 27 ஆரம்பிச்சு ரபீஉல் அவ்வல் பிறை 12, கிட்டத்தட்ட 15 நாட்கள் அவங்களுடைய காலம். அதுல 12, இதுல 2. அந்த மாசம் சஃபர் 29ல முடிஞ்சதுனால மொத்தம் 14 நாட்கள் அல்லது 15 நாட்கள் என்று சொல்லப்படுது. இந்த நாட்கள்லையுமே உடம்பு ரொம்ப முடியாது. நாள் செல்ல செல்ல உடம்பு அதிக பாதிக்கப்பட்டு கடுமையான வேதனைக்கு உட்பட்ட நபி அவர்கள் அப்ப கூட அவங்க ஆரம்ப 1 வார காலங்கள் ஒவ்வொரு வீடா வந்தாங்க. யார் வீட்டுல தங்கணுமோ அந்த மனைவிமார்கள் வீட்டுக்கு வந்தாங்க. அவங்களால முடியாத கட்டத்திலேயும் கூட. ஆனாலும் அப்படி வந்து தங்கி இருக்கும் பொழுது அவங்க மனசு எதிர்பார்த்தது, ஐன அன கதன், நாளைக்கு நான் எங்க? இன்னைக்குதான் வந்திருப்பாங்க, வந்ததே கேட்பாங்க, நாளைக்கு நான் எங்க, நாளைக்கு நான் எங்கே அப்படின்னு நபி அவர்கள் சொல்வது ஆயிஷாவுடைய முறை வந்து விடாதா? நான் ஆயிஷா வீட்டில் இருக்க வேண்டுமே அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. என் மற்ற மனைவிமார்கள் பார்க்க மாட்டாங்களா? பார்ப்பாங்க. அன்னை ஆயிஷா பார்ப்பதற்கும் மற்ற மனைவிமார்கள் பார்ப்பதற்கும் வித்தியாசம் இருந்துச்சு. அதனால நபி அவர்கள் நான் ஆயிஷாவுடைய வீட்டை ஆதரவு வைக்கிறேன் அப்படிங்கிறதா சொன்னாங்க. எல்லாரும் உட்கார்ந்து பேசினாங்க. நபி அவர்களை நாமே சங்கடப்படுத்தணும். மீதி இருக்கிற நாட்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டிலேயே இருக்கட்டும் எல்லாரும் விட்டு கொடுத்துட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டிலேயே தொடர்ந்து அந்த கடைசி காலகட்டங்களை கழித்ததை பெரும் மகிழ்ச்சியாக அவர்கள் எடுத்துக்கொண்டார். கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் நிகழ்கிறது. எப்படி நிகழ்கிறது என்றால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீடு, அவங்களுடைய நாள், எல்லா மனைவிமாருடைய நாளும் அந்த வீட்டுல தான் கழிகிறது. ஏதாலும் கரெக்டா அந்த நாள் வரும்போது அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய நாள். இது யாரு ஏற்பாடு பண்ண முடியும்? ரசூலுல்லாஹ் பண்ண முடியாது, அல்லாஹ் தான் பண்ண முடியும். ஒருவருக்கு மரணம், அதை நிர்ணயிக்கிறது யாரு? அல்லாஹ் தான் நிர்ணயிக்கிறார். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீடு, அவங்க நாடு, அவங்க மடி, அவருடைய மடியில மார்புக்கும் மடிக்கும் மத்தியில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலை இருக்கும் நிலையில கடைசியாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய உமிழ்நீரும் அண்ணலாருடைய உமிழ்நீரும் ஒன்றாக கலந்த நிலை. ஒரு மிஸ்வாக் குச்சிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தங்களுடைய வாயில வச்சு நல்லா கடிச்சு மென்று அதை மென்மையாக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயில வச்சு அந்த மிஸ்வாக் குச்சியை தேய்ச்சி விட்டாங்க. ஏன்னா கடைசியாக அவங்க ஓதுற வசனம், அந்த வசனம் அல்லாஹ்வுடைய வசனம் என்பதால் ஒரு தூய்மையை பெற்றுக் கொள்வதற்காக மிஸ்வாக் செய்ய விரும்பினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மிஸ்வாக் செஞ்சாங்க. மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன் வஹஸன உலாயிக ரஃபீகா என்ற ஆயத்து முடியும் பொழுது அவருடைய ரூஹ் பிரிந்து அவர்களுடைய கை அப்படியே கீழே சாய்கிறது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வளவு பாக்கியங்களை அல்லாஹ் தஆலா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கான்னா,
அவங்களுக்கும் அண்ணலாருக்கும் மத்தியில் இருந்த அந்த அன்பின் வெளிப்பாடு அது அவ்வளவு நெருக்கமா. கடைசியில அந்த வீடுதான் ரவுலா ஷரீஃபாகவும் மாறுகிறது. நபி அவர்களை எங்க அடக்கிறது அப்படிங்கிற பிரச்சனை வரும்பொழுது, அது சம்பந்தமான ஆலோசனை வரும்போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நபி அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், ஒரு நபி எந்த இடத்தில் தான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று முடிவு செய்கிறார்களோ அங்கதான் அல்லாஹ் அந்த ரூபை வாங்குகிறார். அவர்கள் எங்கே அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அந்த இடத்துல தான். இதுதான் நபிக்கு நமக்குமான வித்தியாசம். நமக்கு அப்படி இல்லை. நம்ம எங்க இறக்க போறோம் அப்படிங்கிறத நம்ம விரும்புகிற இடத்த சொல்ல முடியுமா? நாம ஒருபோதும் சொல்ல மாட்டோம். சொல்ல முடியுமா? எனக்கு நான் இந்த இடத்துல இறக்க போறேன் அப்படின்ட்டு நான் ஆசைப்படுவேனா ஒரு இடத்த சொல்லி? ஏன் நான் ஆசைப்படுறேன்னா எனக்கு நாள் முடிவாயிடுச்சுன்னு அர்த்தம். நாள் முடிவாக நாம யாரும் விரும்புவோமா? 4 நாள் கழிச்சு நான் மௌத்தா போயிடுவோம் அப்படின்னு சொன்னா அதை நானும் ஏற்றுக்கிட மாட்டேன், நீங்களும் ஏற்றுக்கிட மாட்டீங்க. நம்ம அப்படிதான் இருக்கோம். அதனால நாம எல்லாரும் என்ன செய்வோம் தெரியுமா? நமக்கு எழுதப்பட்ட இடத்துக்கு போயிடுவோம். நான் எந்த இடத்துல இறக்க வேண்டும் என்று என் இறைவன் எனக்கு எழுதியிருக்கானோ அந்த இடத்துக்கு நான் போய் சேர்ந்துருவேன். நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் கடைசி ஒரு வேலை வந்துடும். சரிப்பா நீ இரு, நானே போறேன். அவன் பைக் கட்டிக்கிட்டு போயிருப்பான். இங்கவா, என்னவாப்பா நீ உட்கார், நான் போறேன் அப்படின்னு. போன இடத்துல முடிஞ்சு போச்சு. அவன் தானே போறான்னா இவரை எதுக்கு அனுப்பலாட்டி போறான்னா? அதான்ப்பா விதி அவனை எடுத்துட்டு போகுது. நடக்குதா இல்லையா? இங்க இருந்தவரை அங்க போயிட்டாங்க, போவலெல்லாம் தூக்கிடுவாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல நடந்த சம்பவம் சொல்லுவாங்க இல்லையா? ஒரு ஆள் அவங்க சபையில இருந்துகிட்டே இருந்தாரு. இன்னொரு ஆள் அவரை முறைச்சு இந்த ஆள் என்னையே முறைச்சு பாக்குறாரு அப்படின்ட்டு இவருக்கு பயம் வந்துருச்சு. உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட கூப்பிட்டு, அந்த ஆள் என்னைய முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்காரு, எனக்கு எதோ பயமா இருக்கு, அதனால காற்றுட்ட சொல்லி என்னை கொண்டு போய் ரொம்ப தூரத்துல போடுங்க அப்படின்னு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காற்று கட்டளையிட்டாங்க. அது பல மைலுக்கு அப்பால கொண்டு போய் அவரை விட்டுருச்சு. அங்க போய் இறங்குற அவர் அங்க நிக்கிறார். நீ என்னவே இங்க வந்திருக்க, உனக்கு பயந்தால நான் வந்தேன்னா நீ இந்த இடத்துலதான் மௌத்தா போகணும்னு எழுதிருக்கு, நீ எப்ப வருவேன்னா நானே பார்த்துக்கிட்டு இருந்தேன், மாப்பிள்ளை நீ கரெக்டா வந்துட்ட அப்படின்ட்டு என்ன செஞ்சாரு, தூண்டில போட்டு ஊக்கப்படுத்திட்டார். அவன் போயிடும். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அப்படிதான் 4வது வாரத்துக்கு போனாங்க. அங்க போய் மலக்கல் மௌத்தை சந்திக்கும் போது நீங்க யாருன்னு கேட்டாங்க. நான் தான் இத்ரீஸ், அவங்க வாங்க அப்படின்ட்டு, உங்களுக்கு இங்கதான் ரூல் வாங்கன்னு எழுதப்பட்டிருக்கு அந்த ரூல். அப்ப நாம் எங்க இறக்கிறோம் அப்படிங்கிறது முடிவு செய்யப்பட்ட இடத்துக்கு நாம போயிடுவோம். ஆனா நபிமார்கள் எப்படின்னா, அவங்க எங்க அடக்கப்பட வேண்டும் என்று முடிவு செய்கிறாங்களோ அந்த இடத்துலதான் அவர்கள் உயிர் கைப்பற்றப்படும். எனவே இதுதான் ரவுலா ஷரீஃப். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீடுதான் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையான ரவுலா ஷரீஃபாக நாம் ஒவ்வொரு நாளும் ஆசைப்பட்டு கேட்கின்ற, தவம் செய்து ஆசைப்படுகின்ற அந்த ஜியாரத் அப்படிங்கிறது அவங்க வீட்டுலதான் ஏற்பட்டிருக்கிறது. அது அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அண்ணலாருடைய அன்பை, அண்ணலார் ஆயிஷாவை எப்படி நேசித்தார்கள் அப்படிங்கிற விஷயம் வரும்போது, இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவங்க ஒரு அவமானமான காரியத்தை நிச்சயமாக கனவில் கூட நாட மாட்டார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வேண்டும் என்பதற்குத்தான் நான் இந்த செய்திகளை கொண்டு வருகிறேன். கடைசியான செய்தியோடு நிறைவு செய்கிறேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது அவதூறு சொல்லப்பட்டது. ஆனா அல்லாஹ் அந்த குடும்பத்துல உள்ள ஒரு ஆளை பேச வச்சு அவர்கள் குற்றமற்றவர் அப்படின்னு அல்லாஹ் நிரூபித்தார். ஷஹீத ஷாஹிதும் மின் அஹ்லிஹா அப்படின்னு சொல்லி யூசுப் சூரால வருது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது அவதூறு சொல்லப்பட்டது. அல்லாஹ் தஆலா மரியமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாமையே பேச வைத்து அவர்கள் பரிசுத்தமானவர்கள் என்று நிரூபித்தார். கால இன்னி அப்துல்லா அப்படின்னு சொல்லி. ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மீது அவதூறு சொல்லப்பட்ட பொழுது அல்லாஹ்வே பேசினார். அல்லாஹ் அக்பர். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு அந்த வீட்டுல உள்ள ஒரு ஆளு, அவர் ஒரு குழந்தை என்று சொல்லப்படுகிறது. மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அவங்க மகனையே பேசினாங்க. ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு அல்லாஹ்வே பேசினான். உலாயிக முபர்ரஊன மிம்மா யகூலூன். அவர்கள் சொல்லுகின்ற அவதூறுகளை விட்டும் இவர்கள் பரிசுத்தமானவர்களாக இருக்கிறார்கள். லஹும் மக்ஃபிரத்தும் வ ரிஸ்குன் கரீம்.
அன்னூர் சூறாவில நாம இந்த ஆயத்தை 6வது வாரமாக இந்த சம்பவத்தை பத்தி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சித்திக் என்று அந்த சூறாவிலே புகழாரம் சூட்டப்படுகிறார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சித்திகா என்று மாயிதா சூறாவிலே புகழாரம் செய்யப்பட்டார்கள். ஆனா இந்த ஆயத்தை அடிப்படையாக வச்சு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவும் சித்திகா அப்படிங்கிற புகழாரம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் அபூபக்கர் சித்திக்குடைய மகள் என்பதற்காக அந்த பெயர் வரவில்லை. அவர் ஒரு பத்தினியாக இருந்தார், அவர் ஒரு உத்தமியாக இருந்தார் என்பதற்காகவே அந்த சித்திகா அப்படிங்கிற அந்த பெயர் என்பது அவர்களுக்கு சிறப்பு பெயராக வழங்கப்பட்டது. யூசுப் சித்திக் ஒரு அருமையான இணைப்பு பெயர். 2 பேரும் சேர்ந்து வைக்கும் போது யூசுப் சித்திக் அப்படின்னு வச்சோம்னா அவர் விவரம் தெரிஞ்சு அந்த பெயர் வச்சிருக்காருன்னு அர்த்தம். மகனுக்கு அந்த பெயரை வச்சிருக்காங்க, எப்படி வச்சிருக்காருன்னு அர்த்தம், மார்க்க விஷயத்தை தெரிஞ்சு வச்சிருக்காருன்னு அர்த்தம். அதே போலதான் மரியம் சித்திகா அப்படின்னு பேர் வச்சா ஓரளவுக்கு குர்ஆனுடைய ஞானம் இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரிதான் ஆயிஷா சித்திகா அப்படிங்கிற பெயரும் அந்த வரலாறை தெரிந்து அந்த பெயர் வைத்திருக்கிறார் என்ற பொருளாகும். அல்லாஹ் தஆலா அன்னை ஆயிஷாவுடைய அந்தஸ்தை மிகச் சிறப்பாக இந்த உம்மத்தில் வெளிப்படுத்தினான். வல்ல நாயன் நல்ல வாய்ப்பை நாம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. வாகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹான